அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மெதுக்கிறேன் எங்கப்பா அவனை பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நான். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக நம்ம எடிட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஆனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீசெட் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்ட் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியலில் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோட ஆல் மெட்டீரியல் லிங்க் தான் தந்திருப்பேன். ஏன்னா இதில் ஒரே ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோட ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நான் டேரெக்டாக அந்த வீடியோட லிங்கே தந்துட்டேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு பிஎன்ஜி இருக்கும். அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி வந்து இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ரூம்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளஸ் போட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மெயின் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணாமல் மெயின் இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ கீழே டிரான்ஸ்பரன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இதில் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஆப்பில் எரேஸ் பண்ணுறது. ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரேஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அகைன் வந்து அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி பிஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பேன், ஆட் பண்ணி தான் தந்திருப்பேன். சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி இப்போ இருக்கிற பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் எப்போ போல் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் பிஎன்ஜி ஆட் பண்ணி தந்திருப்பேன் ப்ரீசெட்டில். இப்போ அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அதில் ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வேணும்னா பிஎன்ஜிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜி வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க, வேறு எந்த சேஞ்சுமே இதில் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஒரு 4-5 குரூப் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கன்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரீவியூல பார்த்துருப்பீங்க, இதுலேயே பார்க்குறீங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் மேலே. அது பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நேமு எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். நேமு, அந்த எமோஜிஸு, அந்த மெசேஜ் எல்லாமே இருக்கும். நீங்கள் சப்போஸ் நேமை சேஞ்ச் பண்ணுறதா கூட, சப்போஸ் நீங்கள் எமோஜிஸ் சேஞ்ச் பண்ணுறதா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எமோஜிக்கான டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வேறு இமேஜ் கூட எமோஜி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த நேம் இருக்கும். அந்த நேம் கூட நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வேறு நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வேணுன்னா வேறு நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சரே இருக்கும். ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ப்ரொஃபைல் பிக்சரு. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரே ஆட் பண்ணாதீங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இதில் எடிட் குரூப் கொடுத்தீங்கன்னா இதில் இமேஜ் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எகைன் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் இதோட ப்ரொஃபைல் இமேஜும் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணான்னா இதை அப்படியே விட்டுருங்க, எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. இப்போ குரூப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சேம் அடுத்தடுத்த குரூப் இருக்கும். அடுத்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றதான் மாற்றிக்கலாம். அந்த நேமு, மெசேஜ், எமோஜிஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரும் பார்த்தீங்கன்னா மேலே குரூப்பில் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் பிக்சரும் மாற்றலாம் தான் நீங்கள் டேரெக்டாக மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த குரூப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்களே மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வேறு மெசேஜ் கூட வச்சுக்கலாம் இதுக்கு கீழே. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வரும், நார்மல் டெக்ஸ்ட். இதோட ஃபாண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஃபாண்ட்ஸில் போயிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபாண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த டெக்ஸ்ட்டில்.
இதே மாதிரி ஒரு 3 டெக்ஸ்ட் இருக்கும், மொத்தம் 3 டெக்ஸ்ட் இருக்கும். அந்த மூணு டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா எல்லா எடிட்டும் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஃபைனலாக வாங்க. ஃபைனலாக வந்தீங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணி தந்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் இருக்கும், இதில் பிஎன்ஜி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப் வந்து நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதில் நோட்டிஃபிகேஷன் நம்ம வச்சுருப்போம். இதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணிடாதீங்க, ப்ரொஃபைல் இமேஜோ எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிளாக் பண்ணவே ப்ரொஃபைல் இமேஜ் இருக்காது, அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. கீழே வந்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இருக்கும், ஒரு பாயோட பிஎன்ஜி இருக்கும், அந்த பிஎன்ஜி மட்டும் வேணும்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் வேணும்னா இந்த பிஎன்ஜி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டுமே முடிச்சு. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மேலே செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐக்கானுக்கும் அதை கொடுத்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.